ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கட்டை கீரைன்னு சொல்லுவாங்களே, அது இது நெஞ்சு வலிகளாம் ரொம்ப நல்லது, குறுக்கு வலிகளாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை. இப்போ இந்த 2 கீரையை தான் நான் பொரியலாக பண்ண போகிறேன். ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நான் 3 முட்டை போட்டு பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு லேசாக மேல்தலை மட்டும் நீக்கிட்டு இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லட்சக்கட்டை கீரையை பண்ணிடலாம். இதை நான் வாஷ் பண்ணி நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அந்த எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ச்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு சீரகத்தூள் இருந்தாலும் போடுங்க, இல்லைன்னா சீரகம் இருந்தாலும் போடுங்க. நான் சீரகம் போட்டிருக்கிறேன். சீரகம் பாருங்கள் நல்லா பொரிச்சு வருது. உங்களுக்கு இது தெரியுதா என்னன்னு தெரியல, இது கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. சீரகம் பொரிஞ்சு வச்சோன்னே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம், இடித்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பூண்டு, அது பூண்டு நான் பாதி இதுக்கு போட்டுக்கிறேன், பாதி அதுக்கு போடுவேன். இதே மெத்தடில் தான் நான் பருப்பு கீரையும் செய்ய போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்றுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டாச்சு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயமும் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி போடுறப்பவும் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கட்டை கீரையை இதோட பெனிஃபிட் நீங்கள் கூகுள்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ எதுலனா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். லட்சக்கட்டை கீரை அவ்வளோ நல்லது. இன்றைக்கி நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்ககிட்ட மரம் இருந்துச்சு, அங்கே போய் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ இது நல்லா நம்ம வதங்குறப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த நல்லா கொஞ்சம் இப்போ அது நல்லா வதங்கின உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கீரையுமே அப்படியே போட்டுடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போஸ் மிளகாய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வத்தல் கூட கிள்ளி போட்டுக்கலாம். நான் மிளகாய் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த கீரையும் போட்டு நம்ம நல்லா லேசாக வதக்கிடலாம். கீரை நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஃபைனலாக முட்டையை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை பார்த்திங்கன்னா பாதி நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை போடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை பிடிக்குமோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 3 முட்டையும் அந்த கீரைக்கு ஒரு 3 முட்டையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். மொத்தம் 6 முட்டை வச்சுருக்கிறேன். இப்போ 3 முட்டை நான் இதுக்கு உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு 3 முட்டையை பருப்பு கீரை இருக்கு இல்லையா அதுக்கு வச்சுக்கலாம். இப்போது நல்லா நம்ம உடச்சி ஊற்றி இப்போ கொஞ்சம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இதில் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கீரை கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். நான் சிம்மில் தான் வச்சுக்கின்றேன். ஒரு 5 நிமிஷம் கிண்டிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கீரை சூப்பராக நல்லா நம்மளுக்கு வெந்து சூப்பராக வந்துடுச்சு. டேஸ்ட் நான் பார்த்தேன், செம்மையாக இருக்குது. உங்கள்கிட்ட கூட கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள், நல்லாவே இருக்குது. உண்மைக்குனே சொல்கிறேன், டேஸ்ட் நல்லா பிரமாதமாக இருக்குது. உங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம பாருங்கள், முட்டை போட்டு சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. இதே மாதிரி தான் நான் இந்த கீரையை இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த பருப்பு கீரையுமே இந்த மெத்தடில் தான் நான் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா முட்டை போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுல நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மெத்தடில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறது, லட்சக்கட்டை கீரையும் பருப்பு கீரையும் தான் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு ரசம் தான் வைக்க போகிறேன். டேஸ்ட் எனக்கு அப்படியே நான் சாப்பிட்றப்பே பாதி எடுத்து நான் சாப்பிட்டேன்னா பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது உங்களுக்கு ஃபைனலாக வேணாம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் தேங்காய் பூ போட்டால் என் பொண்ணுக்கு பிடிக்காது, அதனால் நான் தேங்காய் பூ போடாமல் வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.